வணக்கம் குயிக் லேர்னர்ஸ். வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்காக நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக 7 டேஸில் முடிக்கிற மாதிரி சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓவராலாக சிலபஸில் என்னென்ன யூனிட்லாம் இருக்குது, அதோட வெயிட்டேஜ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ நமக்கு இப்போது யூனிட் 1 யூனிட் 2 இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 6 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்டியூட் ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். இதில் அதிகப்படியான கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாலிட்டிலேருந்து கேட்பாங்க. ஸோ பாலிட்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 40 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக படிப்பீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பாலிட்டி நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னால ஈஸியாக 40ல் 35க்கு மேலே வாங்கிடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 5 எக்கனாமி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம யூனிட் 5ல் பார்த்தோம் அப்படின்னா 2 சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக்ஸும் இருக்கும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஓகே, இதை எக்கனாமிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டேட்டா இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஓவராலாக ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா மினிமம் 50க்கு 35. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் பேசிக்கில் படிக்க ஆரம்பித்து டாபிக் வைஸாக கான்செப்ட் இதெல்லாம் முடிச்சிங்க அப்படின்னாலே 50க்கு 35 ஈஸியாக வாங்கிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வாங்குறது பார்த்தோம்னா நீங்கள் தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது, இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் அதிகமான மார்க் வாங்கிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இதுலேருந்து பார்த்தோம்னா 40 கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஐஎன்எம். ஸோ ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 25. ஸோ ஜாக்ரஃபிலேருந்து 10, சயின்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 10, ஆப்டியூட் ரீசனிங் இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 25 கேட்பாங்க. ஸோ ஆப்டியூடில் 15, ரீசனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 10. ஓகே, ஸோ அப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சிலபஸ் வைஸாக நம்ம எந்தெந்த யூனிட்லாம் ஃபஸ்ட்டு முடித்தோம் அப்படின்னா அதிக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிளான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் வைஸாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஷெடியூல் வைஸாக ஃபாலோ பண்ணலாம். ரெண்டையும் மாற்றி மாற்றி பண்ணுங்கள். ஸோ ஒரு ஷெடியூலில் போட்டு ஷெடியூல் வைஸாக ஒரு நாளைக்கு இப்போ பாலிட்டியில் இன்றைக்கி ஒரு யூனிட்டு, ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி இன்னொரு டாபிக், அடுத்த நாள் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு இந்த மாதிரி படிக்கும்போது கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 நாள் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போர் அடிக்கும்போது டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதை சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா மாற்றுங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் புதுசாக அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றி படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அதை படிக்க ஈஸியாக இருக்கும். அதுவும் கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் போர் அடிக்கும். ஸோ பழையபடி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ண மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூனிட் இந்த மாதிரி மாற்றி மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரே மாதிரி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிக்கும். ஸோ நீங்களே பார்த்தோம் அப்படின்னா 2 விதமாக பிளான் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு சைடு பார்த்தோம்னா இந்த மாதிரி படிக்கணும், இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா இது போர் அடிக்கும் போது இது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆங்கிளில் ஒன்றுனா படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஈஸியாக ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா முடிச்சிடலாம். நம்ம இந்த வீடியோவில் இப்போ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எசென்ஷியலாக ஒரு சில விஷயம்லாம் தேவைப்படும். நம்ம அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இப்போ ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ இது இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ நம்ம அந்த ஃப்ரீ கண்டென்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சமச்சீர் புக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதிலே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே இப்போ நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டாக பாலிட்டியை 7 நாளில் முடிக்கிறதுக்கான கம்ப்ளீட்டாக அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான வீடியோ, அதுக்கான நோட்ஸ் நம்ம எல்லாமே கொடுப்போம். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் எப்படி 7 டேஸில் முடிக்கலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இப்போ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது இப்போ நம்ம காமிக்கக்கூடிய ஃப்ரீ கண்டென்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிங்க அப்படின்னா இது இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஸோ அந்த ஃப்ரீ கண்டென்ட் ஃபுல்லாக நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். இதை ஃபுல்லாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப்பு குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லாகின் பண்ணோன்னா முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைல்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ 2ஆக இருக்கா ஃப்ரீ கோர்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா இதை ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வியூ கோர்ஸ் இதுக்குள்ளே போங்க. ஸோ போனீங்க அப்படின்னா முதல்ல மேலே இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக ஒரு சில விஷயம்லாம் தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேசிக்காக முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ்ஸு, அப்புறம் எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிற ஆனுவல் பிளானரு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கு. அந்த சமச்சீர் புக்கே நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸு, ஸ்டாண்டர்ட் வைஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இயர் வைஸாக இல்லை சப்ஜெக்ட் வைஸாக இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ கோர்ஸ்லேருந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஒரு ஃப்ரீ கோர்ஸ்லேயே நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க தேவையான எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும்.
அதை பற்றி நம்ம இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் வீடியோ எல்லாருமே வந்து கட்டாயம் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டாக பாருங்கள், ஆல் ஃப்ரீ பிடிஎஃப். உங்களுக்கு இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃப்ரீ பிடிஎஃப் வந்து இருக்கும். மொதல் ஃபோல்டர் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் மெட்டீரியல். ஓகே, அதாவது இது வந்து நம்ம லாங்குவேஜ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷும் உங்களுக்கு வந்து இருக்கும், பொது தமிழும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து அழகு வாரியாக ஸோ சிலபஸில் நமக்கு வந்து 7 அழகு வந்து இருக்குது. அந்த 7 நம்ம வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதிலே பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்போம். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆனுவல் பிளானர். ஸோ வந்து இப்போது நம்ம ஒவ்வொரு வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ குரூப் 1 எக்ஸாம் எப்போ வரும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ வரும், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கும் வந்து விடுவாங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளான் நம்ம வந்து இங்கேருந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு எக்ஸாம் டேட் எல்லாம் இதிலே பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஸோ வந்து குரூப் 1 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், குரூப் 4 எப்போ வரும், குரூப் 2 குரூப் 2 எப்போ வரும், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர் டு ஸ்டடி. இப்போ நமக்கு அந்த நம்ம சிலபஸில் வந்து நமக்கு எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பாலிட்டின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பாலிட்டியில் வந்து கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து சமச்சீர் புக்கில் எந்த லெசனில் இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதெல்லாம் தெரியாது. அப்படி தானே நம்ம அதனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு ஒன்றும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சிலபஸ் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாமல் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த சிலபஸ் டாபிக் வந்து உங்களுக்கு சமச்சீர் புக்கில் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, எந்த டேர்மில் இருக்குது, அந்த லெசன் நேம் என்ன, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா வந்து வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருப்போம். இது வந்து நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் புதுசாக படிக்கும்போது கட்டாயம் தேவைப்படும். ஸோ நம்ம ஃபுல் சிலபஸ் இந்த மாதிரி பார்த்தோம்னா கொடுத்துருப்போம். இதேமாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா யூனிட்டுக்கும் ஸோ வந்து பாலிட்டி மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேர் டு ஸ்டடி வந்து இருக்கும். ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டூ யூ நோ ஃபேக்ட்டு. இப்போ வந்து நீங்கள் சமச்சீர் புக்கை படிக்கும்போது உங்களுக்கு அங்கங்கே பாக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து டேரெக்டாக எக்ஸாம் நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நம்ம அதை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் கட் பண்ணி கம்பைல் பண்ணி இப்போ வந்து சோசியல் இங்கிலீஷ் ஃபுல்லாக, அதாவது இப்போ சோசியல் புக்கு வந்து ஒரு சிலர் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க இங்கிலீஷில் படிப்பீங்க, தமிழ் மீடியம் படித்தவங்க தமிழில் படிப்பீங்க. ஸோ நம்ம வந்து செப்பரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் தனியாக, தமிழ் தனியாக. ஸோ சோசியல், சயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதே மாதிரி தமிழில் வந்து நூல்வழி அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நூல்வெளியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் வந்து இருக்கும். நம்ம இதை ஃபுல்லாக கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து கட்டாக எப்போதும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிலபஸ்ஸு. இப்போ நம்ம வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கான சிலபஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்ம அது மாதிரி இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இப்போ வந்து இதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1க்கான சிலபஸ் இப்போ நம்ம காமிச்ச மாதிரி வந்து உங்களுக்கு ஸோ எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க ஒரு யூனிட்டில், அதை வெயிட்டேஜோடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ் இங்கேயே வந்து இருக்கும். நம்ம இதே மாதிரி மிச்சம் குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, மெயின்ஸு, ப்ரிலிம்ஸு, எஸ்ஏ எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா டிஎன்பிசி எக்ஸாம், இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமான சிலபஸ் இதில் வந்து கொடுத்துருப்போம். நம்ம அதனால தான் வந்து இந்த கோர்ஸை வந்து ஒரு ஃபவுண்டேஷன் எசென்சியல் கோர்ஸ் அப்படிங்கும். ஏன்னா கட்டாயமாக இது வந்து எல்லாருக்குமே தேவைப்படும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கு. ஸோ நம்ம சமச்சீர் புக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுத்துருக்கோம், சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்கோம். இந்த கடைசி போல்ட்ரு பாருங்கள், ஸ்டாண்டர்ட் வைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸாக தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக. ஸோ இது மாதிரி பார்த்தோம்னா 11th, 12th, 6th, 7th, 8th, 9th இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். அது வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முந்தின ஃபோல்டர் சப்ஜெக்ட் வைஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஸோ ஃபிசிக்ஸு. இப்போ ஃபிசிக்ஸ் பார்த்தோம்னா நம்ம EM, TM இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் இதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சமச்சீர் புக்கு இங்கே ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் இருக்குது, சப்ஜெக்ட் வைஸாக வந்து இருக்குது, எல்லா சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ தமிழில் ஓல்டு புக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து கொடுத்துருக்கோம். ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அட்வான்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஆப்டிடியூடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டாபிக் வைஸாக சிம்பிளிஃபிகேஷன் ஆரம்பித்து எல்லாமே டாபிக் வைஸாக ஆப்டிடியூட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தோன்னா இன்னொன்று முக்கியமாக தேவைப்படும். அதான் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து இயர் வைஸ் 2019, 20, 21, 22, 23 இப்போ 26 வரைக்கும் அப்டேட்டாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இருக்கும்.
இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இயர் வைஸாக இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து படிக்க போகிறீங்க, நீங்கள் வந்து வந்து பாலிட்டி முடிக்க போகிறீங்க, இல்லை ஹிஸ்ட்ரி முடிக்க போகிறீங்க, எக்கனாமிக்ஸ் முடிக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ஃபோல்ட்ரு சப்ஜெக்ட் வைஸ் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் வைஸாக 2011 இப்போ 2026 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக கட் பண்ணி கம்பைல் பண்ணி எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். அப்போ இதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக எல்லாமே வந்து கவர் ஆயிரும். இப்போ இந்த கடைசி ஃபோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர் நம்ம வந்து உங்களுக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோல்டர் கரண்ட் அஃபேர் 2026 இதுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம வந்து முதல்ல டெய்லி கொடுத்துருக்கோமா. ஸோ டெய்லியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டே வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜனவரிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1 ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 3 4 இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு டே வைஸாக கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா தமிழில் வந்து இருக்கும். ஸோ பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா அதே கரண்ட் இங்கிலீஷ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இது டெய்லி கரண்ட் அஃபேர் நம்ம அப் டு டேட்டாக டெய்லி வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏப்ரல் 27, 28 ஸோ நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அடுத்து வீக்லியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொரு வாரம் முடியும் போது வீக்லி வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாதம் முடியும் போது பார்த்தோம்னா மந்த்லி வந்து கொடுப்போம். ஸோ வந்து இன்னும் ஏப்ரல் மந்த் வந்து ஃபுல்லாக எண்ட் ஆகலை. ஸோ அப்போ ஏப்ரல் மந்த்து 30 முடிஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மந்த்துக்கான ஃபுல் மந்த்லி பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். ஸோ அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கரண்ட் அஃபேர் இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து வீக்லி, டெய்லி, மந்த்லி எல்லாமே இதிலேயே இருக்குது. நம்ம வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸு, டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம் நேஷனல் அஃபேர் இந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே இதிலேருந்து கொடுத்துருக்கோம். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேருந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஃப்ரீ கோர்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இருக்குது. நம்ம அதனால் இதை வந்து எசென்சியல் கோர்ஸ் அப்படிங்கும். ஸோ எல்லாருமே முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக குரூப் 1 எக்ஸாமுக்காக வந்து பாலிட்டி 7 டே ஸ்ட்ராட்டஜி, எக்கனாமிக்ஸ் 7 டே ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒன்றுனா வந்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கு அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் பிடிஎஃப், அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் அதனால் முதல்ல இதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்க முதல்ல வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக எல்லாருக்குமே தேவைப்படுது. ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ தான். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரீ மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 7 டேஸ் பிளான் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டாக பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து 7 டேஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ அது போக இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம மே 1 நம்ம குரூப் 1 எக்ஸாமுக்கான ஸ்ட்ராங்கர் சீரிஸ் 3.0 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அது எல்லாமே வந்து அது ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக படித்து முடிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து பாலிட்டியப்போ நீங்கள் முதல்ல படித்து முடிக்கணும் அப்படின்னா அந்த சீரீஸில் வந்து இப்போது 3ஆவது டாபிக், 6ஆவது டாபிக், 12, 17, 25, 37 ஸோ இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா பாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கர் சீரிஸில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா வீடியோ, பிடிஎஃப் டெஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு சிலர் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நான் வந்து ஃபாஸ்ட்டாக சப்ஜெக்ட் வைஸாக முடிக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணும் இல்லை எந்தெந்த யூனிட் படிக்கணுமோ அந்த யூனிட்டில் உள்ள அந்த டாபிக் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து முடிச்சிடலாம். ஸோ வந்து ஏகப்பட்ட வந்து கேட்டிருந்தீங்க நான் வந்து சப்ஜெக்ட் வைஸாக படிக்கணும். ஸோ வந்து அந்த ஷெடியூலில் வந்து எந்த யூனிட்டில் எது இருக்குது அப்படின்னா வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து ஷெடியூலில் உங்களுக்கு டாபிக் 3 இல்லை டே 3 அப்படிங்கிற நேமில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த 3, 6, 12, 17, 25, 37 இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பாலிட்டி வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் பார்த்தோம்னா சப்ஜெக்ட்ஸும் நம்ம பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வந்து ஸ்ட்ராங்கர் சீரிஸை ஜாயின் பண்ணாதவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ்க்கான வீடியோ டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. நம்ம வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.